Have a nice day to all. So today we are going to see about preposition of place. So preposition of placeல இருக்கக்கூடிய words ஒரு minimum words நம்ம பார்க்கலாம். Behind, in front of, next to, between, near, above, below, in, on. இதில் behind அப்படின்னா அந்த பிக்சரில் வந்து அந்த பால் எங்கே இருக்குது, பிஹைண்டுன்னா பிஹைண்ட் பொசிஷனில் தான் பால் இருக்குது. Behind, the ball is behind the box. Next, the ball is in front of the box. Next, the ball is next to the box. Next, the ball is in between the boxes. Next, the ball is between the boxes. Next one, the ball is near the box. Next, the ball is above the box. Next, the ball is below the box. Next, the ball is in the box. Next, the ball is on the box. So this is the position. Okay, எந்த இடத்துல எந்த பிளேஸில் அந்த பால் இருக்குங்கிறத மீன் பண்ணுற வேர்ட்ஸ் தான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பிஹைண்டு. த டாக்ஸ் ஆர் பிஹைண்ட் த போஸ்ட்மேன். ஸோ அந்த போஸ்ட்மேனுக்கு பின்னாடி தான் டாக்ஸ் இருக்குது. ஸோ பிஹைண்டுங்கிறது வந்து பின்னாடி. ஓகே, அண்ட் த டாக் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மேன். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மேன் முன்னாடி. த டாக்ஸ் எங்கே இருக்குது? த டாக் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மேன். மேனுக்கு முன்னாடி இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் டு இல்லைன்னா பிசைடு. நெக்ஸ்ட் டுவும் பிசைடும் சேம் மீனிங் தான். ஸோ த டாக் இஸ் நெக்ஸ்ட் டு த போன்ஸ். நெக்ஸ்ட் டு த போன்ஸ்னால் அந்த பக்கத்தில் தான். ஸோ வாட் இஸ் த மீனிங் நெக்ஸ்ட் டு அண்ட் பிசைட்ஸ்? ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் மீனிங். த டாக் இஸ் பிசைடு த போன்ஸ். போன்ஸுக்கு பக்கத்தில் தான் டாக் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு த போன் இஸ் பிட்வீன் த டூ டாக்ஸ். அந்த டூ டாக்ஸுக்கு நடுவில் அந்த போன் இருக்கிறதுனால த போன் இஸ் பிட்வீன் த டூ டாக்ஸ். நெக்ஸ்ட்டு நியர் அண்ட் க்ளோஸ் டு. இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் வருது. ஸோ த டாக் இஸ் நியர் த புக் அண்ட் த டாக் இஸ் க்ளோஸ் டு த புக். பக்கத்தில், நியர் த புக்குன்னா பக்கத்தில் இருக்குது, க்ளோஸ் டு த புக் பக்கத்தில் அந்த டாக் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு த ப்ளூ டாக் இஸ் எபவ் த ஃபயர் ஹைட்ரண்ட். இந்த இடத்துல எபவ் அந்த ப்ளூ டாக் வந்து இஸ் எபவ் த ஃபயர் ஹைட்ரண்ட். ஃபயர் ஹைட்ரண்ட் வந்து தீயணைப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இது. அந்த ரெட் கலர் அந்த ஃபயர் ஹைட்ரண்ட்டுக்கு மேலே வந்து டாக் இருக்கிறதுனால ஸோ த ப்ளூ டாக் இஸ் எபவ் த ஃபயர் ஹைட்ரண்ட். நெக்ஸ்ட் த ப்ளூ டாக் இஸ் ஓவர் த ஃபயர் ஹைட்ரண்ட். ஸோ எபவ் அண்ட் ஓவர் இஸ் சேம் மீனிங். ரெண்டுக்குமே வந்து சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட்டு பிலோ அண்ட் அண்டர். பிலோ அண்டர் ரெண்டுமே கீழே அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். பிலோ கீழ், அண்டர்னாலும் கீழே, அப்படின்னா அடியில் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குறது. த ஃபயர் ஹைட்ரண்ட் இஸ் பிலோ த ப்ளூ டாக். இந்த ஃபயர் ஹைட்ரண்ட் சேம் பிக்சர் தான், ஆனால் இப்போ வந்து த ஃபயர் ஹைட்ரண்ட்டை மீன் பண்ணியிருக்காங்க. த ஃபயர் ஹைட்ரண்ட் இஸ் பிலோ த ப்ளூ டாக் அண்ட் த ஃபயர் ஹைட்ரண்ட் இஸ் அண்டர் த ப்ளூ டாக். அண்டர் த ப்ளூ டாக். நெக்ஸ்ட்டு த டாக் இஸ் இன் த பெட். டாக் வந்து பெட்டில் இருக்குது. இன் த பெட்டு. அந்த பெட்டு வந்து ஒரு இந்த பெட்டுன்னு சொல்கிறோன்னா பெட்டுக்கு மேலேன்னு இல்லை. பெட்டு வந்து எப்படின்னா ஒரு எப்படி அவங்க அந்த பெட்டு எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டப்பு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அந்த டாக் படுத்துருக்கிற மாதிரி இருக்கிறதுனால த டாக் இஸ் இன் த பெட். நெக்ஸ்ட் தெர் இஸ் தெர்மோமீட்டர் இன் இட்ஸ் மவுத். தெர்மோமீட்டர் இஸ் இன் இட்ஸ் மவுத். இட்ஸ் மவுத் அப்படின்னா அதோடைய வாயில், அதனுடைய வாயில். அப்போ அதனுடைய அந்த இன்னுன்னா அந்த அதுக்குள்ளே அதோடைய வாய்க்குள்ளே இருக்கிறதுனால இன் இட்ஸ் மவுத். நெக்ஸ்ட்டு த டாக் இஸ் ஆன் த டேபிள். டாக் வந்து டேபிள் மேலே நிற்குது. அண்ட் த உமன் ஹேஸ் டாக் சால்வியா ஆன் ஹர். த உமன் ஹேஸ் டாக் சால்வியா ஆன் ஹர். அந்த உமன் வந்து அந்த டாகை வந்து அதுக்கு மேலே அவங்க மேலே தூக்கி வச்சுருக்கிறதுனால அந்த டேபிள் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஹைட்டுக்கு இருக்கிறதுனால த உமன் ஹேஸ் டாக் சால்வி ஆன் ஹர். அவங்க ஹைட்டுக்கு அதை தூக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ ஆன் ஹர். நெக்ஸ்ட்டு இந்த ஸோ காமனாக யூஸ் பண்ணக்கூடிய காமன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் அந்த பிக்சரில் பார்த்த அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிட்டத்தட்ட ஞாபகத்தில் இருக்கும். ஸோ வாட் ஆர் த காமன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேசஸ்? ஆன், அட், இன், பை, அப், டவுன், பிட்வீன், among, in front of, behind, above, over, under, below,
etc. So these are the preposition of place words. So இதனுடைய ஒவ்வொரு வேர்டோட மீனிங் நமக்கு தமிழில் தெரிஞ்சிச்சுன்னா we can easily fill up the preposition. நம்ம வந்து ஈஸியாக ப்ரிப்போசிஷனை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் அட் வந்து இல்லுங்கிற மீனிங் கொடுக்குது. நெக்ஸ்ட் above மேலே, பிஃபோர் முன்னால், அண்ட் பிலோ அடியில் கீழே அடியில், அண்ட் பிசைடுனா பக்கத்தில், பிட்வீன் இடையில், பியாண்ட் அப்பால், ஸோ பெனீத்னா அடியில், ஸோ பிலோ, நெக்ஸ்ட்டு பியாண்ட் பிலோ அண்ட் பெனீத் ரெண்டுமே சேம் மீனிங் கொடுக்கும். இனி அண்டர் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மீனிங் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ். அண்ட் பியாண்ட் அப்படின்னா அப்பால், ரொம்ப தூரத்துக்கு அந்த பக்கம்னு சொல்கிறது தான் அப்பால், பியாண்ட். பெனீத் அடியில், இன் அப்படின்னா இல்லுங்கிற மீனிங்கும் சொல்லலாம், உள்ளே அப்படிங்கிற மீனிங்கும் வரும். நெக்ஸ்ட் இன்சைடு வந்து உட்பக்கத்தில் அப்படின்னா உள்ளடின்னு சொல்லுவோம்ல, உட்பக்கத்தில். ஆன்னா மேலே. நெக்ஸ்ட் அண்டர்னா கீழே. அப்பான் மேலே, அப்பான் வந்து மேலே. அண்ட் நியருங்கிறது வந்து பக்கத்தில், அருகில் இல்லைன்னா பக்கத்தில். அண்டர்நீத் வந்து சேம் மீனிங் தான், அடியில். ஓவர் மேல் அப்படின்னா above, ஓவர் எல்லாம் கிட்டத்தட்ட சேம் மீனிங் வரும், மேலே. நெக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னாலன்னு அர்த்தம். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா நேராக எனக்கு முன்னாடி அப்படிங்கிற அர்த்தம். ஆன் டாப் ஆஃப்னா மேலே, மேலே. அண்டு மத்தியில் அப்படின்னா எல்லோரும் கும்பலாக இருக்கும்போது அவங்க கூட்டத்தில் இருக்கிறது எமங். ஐம் ஸ்டாண்டிங் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைன்னா ஐம் சிட்டிங் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ்னால் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கூட நானும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா எமங். நெக்ஸ்ட்டு பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி. பிஹைண்டுன்னா என்னது? பின்னாடி. ஸோ நம்ம ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸோடைய மீனிங்ஸ் தமிழில் வந்து என்ன மீனிங்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ இந்த எல்லா வேர்டுமே நம்ம எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். மை டவல் இஸ் இன் த க்ளோசெட். ஸோ என்னுடைய டவல் வந்து க்ளோசெட்டில் இருக்குது அப்படின்னா இந்த க்ளோசெட்னா க்ளோசெட்டுக்குள்ளாடி இருக்குது. மை டவல் இஸ் இன் த க்ளோசெட், அந்த க்ளோசெட்டுக்குள்ளாடி என் டவல் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் ஃபவுண்ட் த கீ இன் மை பாக்கெட். நான் என் கீயை கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே? இன் மை பாக்கெட், என் பாக்கெட்டுக்குள்ளே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஐ ஹாவ் ஃபவுண்ட் த கீ இன் மை பாக்கெட். என்னுடைய பாக்கெட்டில், அந்த பாக்கெட்டில், அதுதான் இன் மை பாக்கெட்டு, என்னுடைய பாக்கெட்டில். ஹி லிவ்ஸ் இன் ஆஸ்திரேலியா. ஹி லிவ்ஸ், அந்த தேர்ட் எக்ஸாம்பிள் அண்ட் ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள். He lives in Australia. And next, I'm standing at George Street. இது ரெண்டுமே ஒரு பிளேஸுக்கு முன்னாடி தான். ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவுக்கு முன்னாடி இன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ஜார்ஜ் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது வந்து ஒரு தெருவினுடைய பேர். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி அட் வந்திருக்கு. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிக் பிளேஸஸ்க்கு முன்னாடி இன் போடணும், அண்ட் ஸ்மால் பிளேஸஸ்க்கு முன்னாடி அட் போடணும். இப்போ நம்ம தெரு, நம்ம இருக்கிற ஊர் இதெல்லாம் சொல்லும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐ எம் லிவிங் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஐம் லிவிங் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்னா ஓகே, ஐம் லிவிங் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அது ஒரு பெரிய பிளேஸாக சொல்லிக்கலாம். ஓகே, இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டும் தமிழ்நாடும் சேர்ந்து வந்துச்சுன்னா எது பெரிய பிளேஸ், எது சின்ன பிளேஸ்? இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறது சின்னதும் தமிழ்நாடுங்கிறது ஸ்டேட் அப்படி தானே. அப்போது அந்த ஸ்டேட்டு பெருசாகவும் டிஸ்ட்ரிக்ட்டு சின்னதாகவும் வரும். ஸோ ஐம் லிவிங் அட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. இது தமிழ்நாடு இந்தியா சேர்ந்து வந்துச்சுன்னா ஐம் லிவிங் அட் தமிழ்நாடு இன் இந்தியா. ஸோ நம்ம ஒரு பிளேஸ் சொல்லும்போது, இல்லைன்னா நம்ம சிம்பிளாக சொல்லோன்னா, இப்போ ஒரே ஒரு பிளேஸ், இப்போ இந்தியா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னெல்லாம் சொன்னாங்கன்னா அது ஒரு பெரிய பிளேஸாக நீ வச்சுக்கோ. இது ஸ்மால் ஏரியா, இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டு,
ஒரு ரோடு அந்த மாதிரி ஏரியா சொல்லும்போது நம்மளுடைய சிட்டியை சொல்லும்போது நீ வந்து அட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, பெரிய பிக் பிளேசஸுக்கு வந்து இன்னும், ஸ்மால் பிளேசஸுக்கு அட்டும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு 5th பாரு. த ஷாப் இஸ் அட் த எண்ட் ஆஃப் ஜார்ஜ் ஸ்ட்ரீட். இது வந்து ஷாப் எங்கே இருக்குதோ, ஷாப் இஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஜார்ஜ் ஸ்ட்ரீட். அந்த எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது அந்த எங்கே இருக்குது, ஸ்ட்ரீட்டோட எண்டில் இருக்குது, அந்த ஸ்ட்ரீட் எண்டில் இருக்குங்கிறத வந்து அட் த எண்ட் ஆஃப். ஓகே, அட் த பிகின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அட் த எண்ட் ஆஃப், அட் த பிகினிங் ஆஃப். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு த ஃபோன் இஸ் ஆன் த டேபிள். ஆன் த டேபிள். She sat on the chair. இந்த on the table, on the chair வந்து என்ன இதுனா, அந்த ஆன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பொருள் வந்து மேலே இருக்குது. இப்போ த ஃபோன் இஸ் ஆன் த டேபிள்னா நம்ம டேபிளுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லுவோம்ல. அந்த ஆன் எப்போ யூஸ் பண்ணணும்னா, இப்போ டேபிளுக்கு மேலே வந்து அந்த ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன் வந்து அந்த டேபிளில் டச் ஆகணும். இப்போ டச் த ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட் வந்து இந்த சென்டென்ஸில் டேபிள். த ஃபோன் இஸ் ஆன் த டேபிள். ஃபோனும் டேபிளும் ரெண்டுமே 2 ஆப்ஜெக்ட், அப்படி தானே? அந்த ஆப்ஜெக்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் நம்ம ஆன். இப்போது அந்த ஃபோனும் அந்த டேபிளும் வந்து ரெண்டுமே டச் ஆகுது. டச் ஆகுறதுனால தான் அதை ஆன்னு சொல்கிறது. ஓகே, டச் ஆகிற இடத்துல வந்து ஆன் த டேபிள். இப்போது மேலே அப்படிங்கிறதுக்கு நிறைய வேர்டு இருக்குது. அபவ் இருக்குது, அப் இருக்குது, ஓவர் இருக்குது, ஆன் இருக்குது. ஸோ மேலே ஒரு பொருளுக்கு மேலே இருக்கக்கூடிய பொருள் டச் ஆனால் மட்டும்தான் இந்த ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ த ஃபோன் இஸ் ஆன் த டேபிள் அண்ட் ஷீ சேட் ஆன் த சேர். அவங்க வந்து எதில் உட்காந்தாங்க, சேரில் உட்காந்தாங்க. ஸோ ஷீ சேட் ஆன் த சேர், மேலே உட்காருந்தாங்க, அப்படியே சேரில் உட்காந்தாங்க. ஸோ இந்த சேர் அப்படின்னா சேருக்கு உள்ளேயே போய் உட்காருவாங்க, சேரில் உட்காந்தாங்க. ஓகே, ஷீ சேட் ஆன் த சேர் அப்படின்னா சேரில் உட்காந்தாங்க. த ஃபோன் இஸ் ஆன் த டேபிள். இந்த டேபிள்னா டேபிளுக்கு உள்ளே இருக்குன்னு கிடையாது. ஆன் த டேபிள் அப்படின்னா டேபிள் மேலே இருக்குது. நெக்ஸ்ட்டு த க்ளவுட் இஸ் அபவ் மை ஹெட். த க்ளவுட் இஸ் அபவ் மை ஹெட். ஆன், அபவ், ஓவர், கிட்டத்தட்ட இதெல்லாமே மேலேங்கிற மீனிங் தரும். ஸோ ஆன் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஆன் வந்து ஒரு பொருள், இப்போ டேபிள் மேலே இருக்கிற பொருள் டேபிள் மேலே டச் ஆகுது, அதனாலும் ஆன் த டேபிள்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எபவ் மை ஹெட் அண்ட் நெக்ஸ்ட்டு ஓவர் மை ஹெட். த க்ளவுட் இஸ் எபவ் மை ஹெட். நெக்ஸ்ட்டு எ பேர்டு ஃப்ளூ ஓவர் மை ஹெட். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவுட் ஆஃப் ரீச் இல்லைனா ஹையர் பொசிஷன், ரொம்ப ஹையர் பொசிஷன், நம்மளால் தொட முடியாதுங்கிற இடத்துல மேலே இருக்கிறதா இருந்தால் அது எபவ் மை ஹெட், தொட முடியாதது. ஓகே, மேகம் வந்து நம்ம தலைக்கு ரொம்ப மேலே இருக்குது, நம்ம ஹெட்டுக்கு மேலே, நம்ம தொடவே முடியாது, ரீச் அவுட் ஆஃப் ரீச்னா நம்ம ரீச் பண்ண முடியாத ஒரு ஹைட்டில் இருக்கிறதுனால அதை அபவ் த ஹெட், அபவ் மை ஹெட், அந்த இடத்துல அபவ் யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஓவர் மை ஹெட்டுங்கிறது வந்து பிட்வீன் ஆன் அண்ட் எபவ். ஆன்னா டச் பண்ணுற தூரத்தில், டச் ஆகுது ஒரு பொருள் மேலே டச் ஆகும்போது ஆன். அபவ்ங்கிறது ரொம்ப தூரத்துக்கு மேலே, ரொம்ப அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்கக்கூடியது அபவ். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடியதான் ஓவர் மை ஹெட். இப்போ பேர்டு ஃப்ளூ ஓவர் மை ஹெட், கொஞ்சம் ரொம்ப ஹைட்டு கிடையாது, கொஞ்சம் மேலே வந்து பறந்துச்சு, அதுதான் ஓவர் மை ஹெட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு தெர் ஆர் கிளவுட் ஓவர் த ஹில்ஸ். கிளவுட் ஓவர் த ஹில்ஸ். இப்போது த கிளவுட் இஸ் அபவ் மை ஹெட்னா கிளவுடு மேகங்கள் மேலே இருக்கும். ஆனால் இங்கே தேர் ஆர் கிளவுட் ஓவர் த ஹில்ஸுங்கிறது வந்து மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மேகம் வந்து கொஞ்சம் மேலே தானே இருக்கும். இப்போ நம்ம தலைக்கு மேலே மேகம்னா தான் ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஹில்ஸுக்கு மேலே இருக்கிற அந்த மேகம் வந்து அந்த ஹில்ஸில் டச் ஆன மாதிரியே நமக்கு தெரியும். அந்த டைமில் அது ஓவர் த ஹில்ஸ். தேர் ஆர் கிளவுட் ஓவர் த ஹில்ஸ். ஓகே, ஸோ ஆன் அண்ட் அபவ் அண்ட் ஓவர், இந்த மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தி கார்பெட் அண்டர் மை ஃபீட் இஸ் வெரி சாஃப்ட். த கார்பெட் அண்டர் மை ஃபீட் இஸ் வெரி சாஃப்ட். அண்டர் மை ஃபீட்டு, அண்டருங்கிறது வந்து ஒரு சர்ஃபேஸுக்கு கீழே. ஓகே, அண்டர் மை ஃபீட்டுனா கீழே தரையை தொடுறது, சர்ஃபேஸை டச் பண்ணக்கூடியது தான் அண்டர் மை ஃபீட்டுங்கிறது.
அந்த கேட் இஸ் அண்டர் த டேபிள். அந்த டேபிளுக்கு கீழே சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னா தரையில் படுது அப்படி தானே. த கேட் இஸ் அண்டர் த டேபிள், டேபிளுக்கு கீழே. நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் எ ஸ்கார் ஜஸ்ட் பிலோ மை லெஃப்ட் ஐ. ஸோ அண்டருக்கும் பிலோக்கும் ஒரே மீனிங் தான். அண்டர்னா கீழே, பிலோன்னாலும் கீழே தான். ஆனால் இந்த ரெண்டுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, அண்டர்னா இப்போ ஒரு டேபிளுக்கு கீழே ஒரு கேட் இருக்குன்னா அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், ஒரு ஹைட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படி தானே. ஒரு டேபிள் இருக்குன்னா அதுக்கு கீழே கேட் இருக்குது. ஆனால் பிலோங்கிறது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்காது, பக்கத்தில் கொஞ்சம் கீழே இருக்கிறத தான் பிலோன்னு யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஹாவ் எ ஸ்கேர் ஜஸ்ட் பிலோ மை லெஃப்ட் ஐ. ஒரு தழும்பு இருக்கான், அது எங்கே இருக்குன்னா லெஃப்ட் ஐ, கண்ணோட கொஞ்சம் கீழே, அந்த கண்ணு பக்கத்தில் கீழே இருக்குது, கண்ணுக்கு கீழே இருக்குது. அந்த மாதிரி பக்கத்தில் கீழே இருக்கக்கூடியதை தான் பிலோ யூஸ் பண்ணணும். ஸோ அண்டர் அண்ட் பிலோ. அண்டருங்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு கீழே இருக்கிறத அண்டர், பக்கத்தில் கீழே கை கீழே இருக்குது. இப்போ எனக்கு ஐ ஹாவ் எ பிளாக் மோல் அண்டர் மை என்ன சொல்லலாம், அண்டர் மை லெஃப்ட் ஐ, இல்லைனா அண்டர் மை லிப், அந்த மாதிரி லிப்ஸுன்னு போடலாம். அந்த லிப்ஸுக்கு கீழே இருக்குது அந்த மாதிரி. அது பக்கத்தில் இருக்கிறதுக்கு அப்படின்னா பக்கத்தில் அப்படின்னா அந்த அண்டர் பிலோங்கிறது எப்போவுமே வந்து கீழேங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அண்டருங்கிறது அந்த ஒரு பொருளுக்கு கீழே இருக்குன்னா அந்த பொருளுக்கும் கீழே இருக்கிற பொருளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த கேட் இஸ் அண்டர் த டேபிள்னா அந்த டேபிளுக்கும் அந்த கேட்டுக்கும் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும், ஒரு 1 feet ஹைட்டாவது இருக்கும். ஆனால் ஐ ஹாவ் எ ஸ்கேர் ஜஸ்ட் பிலோ மை லெஃப்ட் ஐனா அந்த லெஃப்ட் ஐக்கு, என்னுடைய ஐக்கும் அந்த ஸ்கேருக்கும் ரொம்ப கேப் இருக்காது, பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாரு, ப்ளீஸ் டோன்ட் ரைட் பிலோ த ரெட் லைன். நம்ம சொல்லுவோம்ல பிலோ த ரெட் லைனா ரெட் லைனுக்கு கீழே எழுதாத அப்படின்னா அந்த ரெட் லைனுக்கு பக்கத்தில் கீழே எழுதாத. ரெட் லைன் எங்கேயோ எழுதுறது எங்கேயோ ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது, இந்த ரெட் லைனுக்கு கீழே எழுதாத. ஆனால் அதில் வந்து அண்டர் த ரெட் லைன் யூஸ் பண்ணக்கூடாது, பிலோ த ரெட் லைன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு த டாக் இஸ் பிட்வீன் த 2 boxes. பிட்வீன்கிறது எப்போவுமே ஒரு 2 பொருள் இருக்கும்போது அந்த 2 பொருளுக்கு நடுவில் இருந்தால் மட்டும்தான் பிட்வீன் யூஸ் பண்ணணும். ஸோ மிடில் ஆஃப் 2 things. த டாக் இஸ் பிட்வீன் த 2 boxes. ஐ ஆம் சிட்டிங் பிட்வீன் 2 girls. ஐ ஆம் சிட்டிங் பிட்வீன் 2 girls. நான் 2 பிள்ளைங்களோட 2 கேர்ள்ஸுக்கு நடுவில் உட்காந்துட்ருக்கேன். ஸோ ஓகே, ஐ ஆம் சிட்டிங் பிட்வீன் 2 girlsனால் 2 கேர்ள்ஸுக்கு நடுவில் அப்படின்னா 2 திங்ஸுக்கு மிடில் இருந்தால் மட்டும்தான் பிட்வீன்கிறத யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு த டாக் இஸ் எமங் த பாக்ஸஸ். த டாக் இஸ் பிட்வீன் த பாக்ஸஸ்னால் 2 பாக்ஸுக்கு நடுவில் டாக் இருக்குது. இது த டாக் இஸ் எமங் த பாக்ஸஸ் அப்படின்னா நிறைய பாக்ஸஸுக்கு நடுவில் அந்த டாக் இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய பொருளுக்கு நடுவில், நிறைய பர்சனுக்கு நடுவில் இருந்தால் நம்ம அமங்னு யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ 2 திங்ஸுக்கு நடுவில் பிட்வீனும், நிறைய திங்ஸ் 3 or more திங்ஸுக்கு மிடில் இருந்தால் அதை அமங்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு த கார் பிசைட் த சைக்கிள் இஸ் மைன். த கார் பிசைட் த சைக்கிள் இஸ் மைன். அந்த காருக்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்னா த கார் பிசைட் த சைக்கிள். பிசைட் த சைக்கிள்னா சைக்கிளுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய கார் வந்து என்னுடையது. த கார் பிசைடு த சைக்கிள். பிசைடு த சைக்கிள்னா பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். பிசைடுனா சைட் ஆஃப் இல்லைனா நெக்ஸ்ட் டு. சைட் ஆஃப் அப்படின்னா சைடு, ஒரு சைடில் பக்கத்தில், இல்லை நெக்ஸ்ட் டூனா அந்த சைக்கிளுக்கு நெக்ஸ்ட்டு நிற்கக்கூடியது. எப்படி பார்த்தாலும் பக்கத்தில்னு தான் அர்த்தம் வரும். ஓகே. ஐ எம் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு ரவி. நான் ரவிக்கு நெக்ஸ்ட்டு நான் நிற்கிறேன், இல்லைனா பக்கத்தில் நான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதுதான் த கார் பிசைட் த சைக்கிள் இஸ் மைன். ஸோ பிசைடுனா என்ன அர்த்தம்னா நெக்ஸ்ட்டு, எனக்கு நெக்ஸ்ட்டு நிற்கிறாங்க, இல்லைனா என்னோட சைடில் நிற்கிறாங்க, பிசைடு. நெக்ஸ்ட் ஹீ பார்க்டு ஹிஸ் கார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னாடி. டோன்ட் பார்க் த வெஹிக்கிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப்னா ஷாப்புக்கு முன்னாடி வண்டி வெஹிக்கிள் எதுவும் பார்க் பண்ணாதீங்க. டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ். வீட்டுக்கு முன்னாடி நிற்காதீங்க. அந்த முன்னாடி, அந்த முன்னால் அப்படிங்கிறது தான் இன் ஃப்ரண்ட் ஆஃப். இன் ஃப்ரண்ட் ஆஃப். வேர் ஆர் யூ? ஐ ஆம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பார்க். நான் எங்கே நிற்கிறேன்? பார்க்குக்கு முன்னாடி நிற்கிறேன். அந்த மாதிரி முன்னாடிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இன் ஃப்ரண்ட் ஆஃப். நெக்ஸ்ட்டு
Sid is hiding behind the tree. ஹைடிங்னாலே நம்ம ஒளிஞ்சிருக்கிறதுனால என்ன, யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிருப்போம் அப்படி தானே. இந்த பிஹைண்டுங்கிறது வந்து அவுட் ஆஃப் சைட்டை பார்க்க முடியாது, பின்னாடி இருக்கிறது. பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி இருக்கிறது, முதுகுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம பார்க்க முடியாது அப்படி தானே. அந்த மாதிரி அவுட் ஆஃப் சைட்டில் இருக்கக்கூடிய அந்த இதை தான், அந்த பொசிஷனை தான் பிஹைண்டுங்கிறது. ஸோ சித் இஸ் ஹைடிங் பிஹைண்ட் த ட்ரீக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கான். நெக்ஸ்ட்டு, ஐ வாக் ஆன் ஃபுட் அண்ட் ஐ கேம் பை பஸ். ஐ வாக் ஆன் ஃபுட், இந்த சென்டென்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பாடி பார்ட்ஸை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா பை ஃபுட்டுன்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் ஃபுட். இது நம்ம பஸ்லேயோ பிளேன்லேயோ கார்லேயோ வந்தோன்னா பை பஸ், பை கார், பை ஆட்டோ, பைக் அப்படி யூஸ் பண்ணலாம். ஆனால் பாடி பார்ட்ஸை யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஐ வாக் ஆன் ஃபுட், காலால் நடந்து வந்தேன். ஓகே, ஆனால் பைக்கால் நடந்து வந்தேன் அப்படின்னு பைக்கால் வந்தேன் காரால் வந்தேன்னு சொல்ல முடியாது. காரில் வந்தேன், பைக்கில் வந்தேன், அந்த மாதிரி வரும்போது பை பஸ்ஸுன்னு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த சென்டென்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஐ வாக் ஆன் ஃபுட் அண்ட் ஐ கேம் பை பஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ரப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் வேர்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எப்படின்னா, ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு, அந்த பிக்சரை வச்சு நீங்கள் வந்து ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சர் நல்லா பாருங்கள். டேஷ் த பிக்சர் ஐ கேன் see a woman. டேஷ் த பிக்சர் ஐ கேன் see a woman. ஸோ இந்த பிக்சர் ஐ கேன் see a woman, இந்த பிக்சரில். ஸோ இந்த பிக்சர் the woman is sitting dash a table. the woman is sitting dash a table அப்படின்னா at a table. the woman is sitting at a table. அட்டுங்கிறது வந்து என்னது, அட்டுங்கிறது வந்து ஒரு பிளேஸை குறிக்கிறது அப்படி தானே. அட் ஏ டேபிள்னா அவங்க டேபிள் மேலே உட்காரல, டேபிளுக்கு உள்ளேயும் உட்காரல. இப்போ இன் ஏ டேபிள்னு சொல்ல முடியாது, ஆன் ஏ டேபிளை கொடுத்துருக்கிறதுனால ஆன் ஏ டேபிள் மேலேயே உட்காந்துருக்காங்க இல்லை. ஸோ அட் ஏ டேபிள் அது ஒரு பிளேஸை குறிக்கிறது தானே. ஒரு சின்ன அப்படின்னா ஸ்மால் பிளேஸஸை குறிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம், அச்சு போடணும். அப்போ இங்கே அட் ஏ டேபிள்னா அந்த டேபிள் கிட்ட இருக்கிறாங்க, அட் ஏ டேபிள். ஷீ இஸ் சிட்டிங் ஆன் ஏ சேர், ஒரு சேர் மேலே உட்காந்துருக்கு. ஸோ ஷீ இஸ் சிட்டிங் ஆன் ஏ சேர். ஹெர் ஃபீட் ஆர் அண்டர் த டேபிள். டேபிளுக்கு கீழே அவங்க கால்கள் வந்து டேபிள் கீழே இருக்கிறதுனால ஹெர் ஃபீட் ஆர் அண்டர் த டேபிள். இந்த ஃபீட்டுக்கு பக்கத்தில் ஏன் ஆர் போட்டிருக்குன்னா, ஃபீட்டு வந்து ப்ளூரல் ஃபார்ம், அதோடைய சிங்குலர் ஃபார்ம் என்னதுன்னா ஃபுட்டு. கால் அப்படின்னா ஃபுட்டு, கால்கள் அப்படின்னா ஃபீட்டு. ஓகே, ப்ளூரல் ஃபார்ம்னா ஃபீட்டு. ஸோ அவங்களுடைய கால்கள் இங்கே இருக்குது, அண்டர் த டேபிள். நெக்ஸ்ட்டு, த ஃப்ளவர் வேஸ் இஸ் டேஷ் த டேபிள். ஃப்ளவர் வேஸ் எங்கே இருக்குது, டேபிளுக்கு பின்னாடி இருக்குது. அப்போது பிஹைண்ட் த டேபிள். த ஃப்ளவர் வேஸ் இஸ் பிஹைண்டுன்னு என்னது, பின்னாடி. த உமன்ஸ் பேக்ஸ் ஆர் டேஷ் த டேபிள். உமனோட பேக்ஸ் எங்கே இருக்குது, நமக்கு பார்க்குறதுக்கு அது கீழே இருக்கிற மாதிரி இருக்கா, எப்படி இருக்குது, கொஞ்சம் முன்னாடி அப்படி தானே. அப்போ த உமன்ஸ் பேக்ஸ் ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டேபிள். டேபிளுக்கு முன்னாடி இருக்குது, அவங்களுடைய பேக்ஸ் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் டேபிள் முன்னாடி இருக்குது. அந்த கேட் எங்கே உட்காது, த கேட் இஸ் சிட்டிங் டேஷ் த பேக்ஸ். அவங்க அந்த கேட் வந்து எப்படி உட்காந்துருக்கு, ரெண்டு பேகுக்கும் நடுவில். அப்போ ரெண்டு பேகுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா எப்படி சொல்லணும், between. So the cat is sitting between the bags. Next, there is a spider dash the woman's head. Dash the woman's head. அவங்க தலைக்கு மேலே ஒரு ஸ்பைடர் இருக்குது அப்படி தானே, அந்த ஹெட்டுக்கு மேலே இருக்குது. அப்போ இது எப்படி போடணும், above the head. Next, grandma is sitting dash the window by the window அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் இந்த by the windowன்னு போடலாம், by the window. The bees are buzzing dash the flowers. Among the flowers. The bees are buzzing among the flowers. Next, the dog is sitting dash grandma. டாக் வந்து grandmaவோட பக்கத்தில் இருக்காம beside grandma. So I hope you all understood the preposition of place. So thank you so much.